ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி என்னுடைய புக் ஷெல்ஃப் டூர் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட 2-3 பக்கம் புக்ஸ் வச்சுருக்கேன். என்னுடைய பிறந்த வீட்டில், தென் புகுந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் பிரித்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பிறந்த வீட்டில் இருக்கிற புக்ஸ் ஒரு 2 வீடியோவை நான் போடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ லென்த் போகுதுங்கிறத பார்த்துட்டு நான் எவ்வளோ வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன புக்ஸ் என்னுடைய ஷெல்ஃபில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய புக் ரிலேட்டடான ரிவ்யூஸு, ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குமரி துறவி, ஜெயமோகன் சார் எழுதின புத்தகம். இது விஷ்ணுபுரம் பதிப்பகம். இந்த புத்தகம் நான் கோவை புக் ஃபேரில் தான் வாங்கினேன். சார்கிட்ட கையெழுத்து வாங்கின புத்தகம். அடுத்தது ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர், த ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை எழுதினவங்க ஆல்பர்ட் கேம்யூஸ். இந்த புத்தகம் என்னுடைய நண்பரும் அவங்களுடைய ஒய்ஃபும் வெளியே போகும்போது ஒரு புக் ஃபேர், ஒரு எக்ஸ்போக்கு போகும்போது எனக்கு புக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொடுத்த ஒரு புத்தகம். அடுத்தது ஒற்றை சிறகு ஓவியா, விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதின புத்தகம். இது பாரதி புத்தகாலயம். இது நான் போன வருஷம் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கின புத்தகம். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. அடுத்தது என்னுடைய ஒரு ஃபேவரட் பப்ளிகேஷன், நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு, அவங்கக்கிட்ட ஒரு வாங்கின புத்தகம், அவன் காட்டை வென்றான். இது கேசவ ரெட்டி அவர்கள் எழுதின புத்தகம். தமிழாக்கம் ஏஜி எத்திரராஜலு. இது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட். ஒரே ஒரு கேரக்டரை வச்சு எழுதுனதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிழவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை. இந்த புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். சீக்கிரம் வாசிப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது பிபி அப்படிங்கிற ஒரு புத்தகம், பாரத் அவங்க எழுதினது. இது கற்கை பதிப்பகம். இந்த புத்தகம் நான் இன்னும் வாசிக்கலை. எனக்கு அவர் ரிவ்யூக்காக கொடுத்த புத்தகம். சீக்கிரம் வாசிப்பேன்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு சிறுகதை தொகுப்பு. அடுத்தது த கரேஜ் டு பி ஹாப்பி, இச்சிரோ கிஷிமி அண்ட் ஃபியூமிடே கோகா. 1 மில்லியன் காப்பீஸ் சோல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த புக் எனக்கு ராஜ் என்னுடைய மேரேஜ்க்கு கிஃப்ட் பண்ண ஒரு புத்தகம். ஸோ சீக்கிரமாக இந்த புக்கும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. அடுத்தது காலச்சுவடில் வாங்கின ஒரு புத்தகம், யயாதி, கிரீஷ் கார்னாட் அப்படிங்கிறவர் எழுதினது. தமிழில் பாவண்ணன் அவர்கள் எழுதின புத்தகம். இது நாடகம் கேட்டகரியில் ஒரு புத்தகம். அந்த கேட்டகரியில் இந்த வருஷம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வச்சுருக்கேன். போன வருஷமே கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கினது. போன வருஷம் நான் வஞ்சமகள் வாசித்தேன். வாசித்து முடிச்சுட்டு 2 நாடகம் வாங்கினது. ஒன்று வாசிச்சிட்டேன், இன்னொன்று இந்த வருஷம் வாசிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது தீஜா அவர்களுடைய அமிர்தம். இதுவுமே காலச்சுவடு பதிப்பகம். ஓகே. அடுத்தது கோனி பால்மன் அவர்கள் எழுதிய உன் கதை என் கதை. தமிழில் மொழிபெயர்த்தது அரவிந்தன் அவர்கள். இப்போ ரீசண்டாக அவர் இறந்துட்டார். காலச்சுவடு பதிப்பகம். இந்த புத்தகம் எனக்கு அவர் ரிவ்யூ காப்பியாக சென்னை புக் ஃபேர் போனப்போ கொடுத்த ஒரு புத்தகம்.
இந்த வருஷம் கோயம்புத்தூர் புக் ஃபேர் வந்து போகும்போது அவருடைய ஞாபகங்கள் வந்து வந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அவர் கூட ஒரு வீடியோ கூட எடுத்திருந்தேன். ஓகே, அடுத்தது வந்து பிரபஞ்சன் அவர்களுடைய ஒரு புத்தகம், பூக்கள் நாளையும் மலரும். இது வந்து கவிதா பப்ளிகேஷன். இது வந்து திருப்பூர் தமிழ்ச்சங்கம் பரிசு பெற்ற ஒரு நூல். இது எவ்வளோ நான் வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து 75 ருப்பீஸ்க்கு வாங்கின ஒரு புத்தகம். ஓகே, நிறைய புக்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து மனுஷ்யபுத்திரன் அவர்களுடைய நேராலானது. இது வந்து உயிர்மை பதிப்பகம், கவிதை தொகுப்பு. இந்த புத்தகமே நான் வந்து வாசித்தேன். ஒரு நல்ல புத்தகம். லாஸ்ட் இயர் வாங்கினேன்னு நினைக்கிறேன். பில் கூட இருக்குது. இது வந்து 2025 திருப்பூர் புக் ஃபேரில் வாங்கின ஒரு புத்தகம். ஓகே, அடுத்தது வந்து கீதா இளங்கோவன் அவர்களுடைய துப்பட்டா போடுங்க தோழி, ஹெர் ஸ்டோரிஸ் வந்து வெளியிட்டது. இது கட்டுரை தொகுப்பு. ஃபெமினிசம் ரிலேட்டடான ஒரு புத்தகம் வாசிக்கணும்னா இந்த புத்தகம் வாசிக்கலாம். இதில் வந்து துப்பட்டா போடுங்க தோழி, யாருங்க இங்கே இந்த குடும்ப பெண், அது என்ன வீட்டில் விசேஷமாங்க, பெண்ணுக்கு புடவை தான் வசதியாக, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ், 30 டாபிக்ஸ் வந்து இருக்குது. எல்லாருமே வந்து வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் இதுவுமே ஒன்று. அடுத்தது வந்து விசாவுக்காக காத்திருக்கிறேன், அம்பேத்கர் அவர்கள் எழுதின புத்தகம். தமிழில் வந்து பூகோ சரவணன் அவர்கள். இது வந்து 20 ருப்பீஸ்க்கு வந்து நான் வாங்கின புத்தகம். இது போன வருஷம் ஈரோடு புக் ஃபேரில் வாங்கின புத்தகம். அடுத்தது வந்து தீஜ அவர்களுடைய இன்னொரு புத்தகம், சிட்டி தி ஜானகிராமன், நடந்தாய் வாலி காவேரி. இதுவுமே வந்து காலச்சுவடு பதிப்பகம். இது வந்து நான் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கினது. இது வாசித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து காலச்சுவடு பதிப்பகமில் மாதொருபாகன், பெருமாள் முருகன் ஐயா அவர்கள் எழுதின புத்தகம். குழந்தையில்லா ஒரு தம்பதியினர் படுற கஷ்டத்தை பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பார். வாசிக்க வேண்டிய புத்தகம். அடுத்தது வந்து இறைவியில் தூவிகளின் நிகண்டு, இனிதி அவர்கள் வந்து எழுதின புத்தகம். இது வந்து எனக்கு ரிவ்யூ காப்பியாக அனுப்பிச்ச புத்தகம். நல்லா இருந்துச்சு அந்த கவிதைகளுமே. அடுத்தது வந்து புதைமணல், அரவிந்தன் அவர்கள் எழுதின புத்தகம். இதுவுமே வந்து காலச்சுவடு பதிப்பகம். இதில் வந்து சிறுகதைகள் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு 10 இருந்துச்சு. எனக்கு வந்து இதில் ஒரு 3-4 சிறுகதை ரொம்ப பிடிச்சிது. சத்திய சோதனைங்கிறது நல்லாயிருக்கும், பதற்றம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், புதைமணல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், கதையின் முடிவு அப்படிங்கிறது வந்து நல்லாயிருக்கும். அதாவது பொய் சொல்லிட்டு அந்த ஒரு குற்ற உணர்வில் தவிக்கிற அந்த உணர்வுகளை எல்லாம் அவ்வளோ அழகாக வந்து கடத்தியிருப்பார் அரவிந்தன் அவர்கள். அடுத்தது வந்து தோப்பா அவர்களுடைய மஞ்சள் மகிமை. இது வந்து நற்றிணையில் நான் வாங்கினது. கோயம்புத்தூர் புக் ஃபேரில் தான் வாங்கினேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதுலேயுமே வந்து ஒரு 10-14 டாபிக்கு, 19 டாபிக் வந்து இருக்குது. தொன்மையா தொடர்ச்சியா, மஞ்சள் மகிமை, தாலியின் சரித்திரம், பெண் எனும் சுமைதாங்கி, கோலம், மாலை, இப்படிங்கிற மாதிரி ஒரு 19 டாபிக் வந்து இருக்குது. அடுத்தது வந்து ஆயிஷா நடராஜன் அவர்களுடைய ஆயிஷா அப்படிங்கிற ஒரு புத்தகம். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
பேஜஸ் எங்கே மென்ஷன் 22, 23, 24 பேஜஸ் தான். ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம். இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள் எல்லாமே வந்து தாராளமாக இந்த புத்தகம் வந்து வாசிக்கலாம். பாரதி புத்தகாலயம். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைஸ் பின்னாடி மென்ஷன் பண்ணல. 25 rupees. அடுத்தது வந்து எஸ்ரா அவர்களுடைய எலியின் பாஸ்வேர்ட், தேசாந்திரி பதிப்பகம். இது வந்து ஒரு 40 பேஜஸ் உள்ள ஒரு புக்கு. 30 rupeesன்னு நினைக்கிறேன், 35 rupees. இது குழந்தைகள் வந்து வாசிக்கலாம். அடுத்தது வந்து பொன் கலையரசன் அவர்கள் எழுதிய முறைத்து பார்க்கிற பட்டாம்பூச்சி. இது வந்து ஹைக்கூ கவிதைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து எனக்கு அவர் ரிவ்யூக்காக கொடுத்த ஒரு காப்பி தான். அடுத்து த ஆர்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாஸ்டரி இன் 21 days. இது வந்து சித்தா ரவி தேஜா அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு புத்தகம். இதுவுமே வந்து எனக்கு ரிவ்யூக்காக அவர் கொடுத்த வந்து ஒரு புக்கு தான். அடுத்தது ஒரு நாவல், நற்றிணை பதிப்பகம், தொலைந்து போனவர்கள். கந்தசாமி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். இதுவுமே வந்து நான் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கினேன், இன்னும் வாசிக்கலை, வாசிக்கணும். அடுத்தது வந்து சல்மா அவர்களுடைய பால்யம். இதுவுமே வந்து காலச்சுவடு பதிப்பகம். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 135 பேஜஸ். இது வரைக்கும் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வெண்ணிற இரவுகள், ஃபியோதர் தஸ்தாவஸ்கி அவர்கள் எழுதின புத்தகம். தமிழில் வந்து எம்ஏ சுசீலா. ஆக்சுவலாக வந்து இப்போது எம்ஏ சுசீலா அப்படிங்கிற பேரை நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதை எந்த புக்காக இருந்தாலும் வாங்கிருங்க, வாங்கிராமல் வந்துடாதீங்க. அவ்வளோ சூப்பராக டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அவங்களுடைய இது. நீங்கள் எங்கே அவங்களுடைய இது பார்த்தாலும் வாங்கிருங்க. மோஸ்ட்டாக வந்து தஸ்தாவஸ்கி அவர்களுடைய புத்தகம் வந்து இவங்க தான் வந்து அதிகமாக மொழிபெயர்த்திருப்பாங்க. இதுவுமே வந்து ஒரு நற்றிணை பதிப்பகம். அடுத்தது வந்து இந்த இவள், கீரா அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், காலச்சுவடு பதிப்பகம். பேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 119 பேஜஸ். இது வந்து அவர் 96 வயசில் வந்து எழுதின புத்தகம். இந்த புக் வந்து எனக்கு கௌரி அண்ணா வந்து மேரேஜ்க்காக எனக்கு வந்து ஒரு 4 புக் கிஃப்ட் பண்ணார். அதில் வந்து இந்த புக்குமே வந்து ஒன்று. அடுத்தது வந்து தந்தை பெரியார் அவர்கள் எழுதின பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம். இந்த புக் வந்து நான் 1 rupeesக்கு வாங்கினேன். பெரியார் இன்ஸ்டிடியூஷனில் என்னமோன்னு நினைக்கிறேன். இன்பிட்வீனில் ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ உமன்ஸ் டேக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த புக் 1 rupeeக்கு வந்து நான் வாங்கினது. அடுத்த புத்தகம் வந்து அனுஸ்ரீ ரமேஷ் அவர்கள் எழுதின பட்டர்ஃப்ளை அன்ஃபோல்டட். இது வந்து எனக்கு ரிவ்யூக்காக அவங்க அனுப்பின ஒரு புத்தகம். அடுத்தது பிரபஞ்சன் அவர்களுடைய ஒரு புத்தகம், வசந்தம் வரும். இதுவுமே வந்து கவிதா வெளியீடு. ரொம்ப நல்ல ஒரு புத்தகம், சிறுகதை தொகுப்பு. ஒரு 10 சிறுகதை இருந்துச்சு. எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வசந்தம் வரும், குரு தட்சணை, வாசனை அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு, யாசுமின் அக்கா அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு, சித்தன் போக்கு அப்படின்னு ஒரு சிறுகதை அது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சிறுகதைகள் வந்து அவருடையது வந்து நல்லா இருந்துச்சு. டோட்டல் பேஜஸ் அப்படின்னு பார்த்தா 191 பேஜஸ். இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப்
பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் நிறைய புக்ஸ் இருக்குது, இன்னொரு 3-4 வீடியோக்கு மேலே போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங்காக போனால் இன்ட்ரெஸ்ட் போயிடும், பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து இன்னும் என்னுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் என்னென்ன புத்தகம் வந்து நீங்கள் வாசிச்சிருக்கீங்க, என்னென்னலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையுமே வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.